Hello friends, இன்னைக்கு நம்ம சாக்லேட் கனாஷ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 400 grams சாக்லேட் காம்பவுண்ட் எடுத்துர்க்கேன். அமுல் cream ஒரு 200 எடுத்துர்க்கேன். இப்போ வந்து எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சாக்லேட் கனாஷ் வந்து கேக் மேல டெக்கரேட் பண்ணலாம். நல்ல ஐஸ்கிரீம் மேலே சாக்லேட் சாஸ் மாதிரி நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். அப்புறம் டெக்கரேஷன்ஸ்க்கு கேக் டெக்கரேஷன்ஸ்க்கு நிறைய விதத்தில் வந்து இது யூஸ் ஆகுது. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம இந்த 200 ml அமுல் க்ரீம் ஊற்றிக்கலாம். இதுதான் ரேஷியோ. இதுக்கு 200 ml அமுல் க்ரீமுக்கு சாக்லேட் வந்து 400 grams. இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி வந்து பபிள்ஸ் இங்கே வருது பாருங்கள். பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனோன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற க்ரீம் வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. அப்போ இது வந்து நம்ம கேக் டெக்கரேஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் கனாஷ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கேக் வந்து சாக்லேட் கனாஷில் நான் டிப் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்ம இப்படி கூட வந்து கப் கேக் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 கேக் வந்து இந்த மைக்ரோவேவில் செஞ்ச கேக் வந்து சாக்லேட் கனாஷ்னால நான் டிப் பண்ணிட்டேன். இப்போ நான் இது ஃப்ரிட்ஜில் வச்சது வந்து நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், இதை வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.